சிங்கப்பண்ண சீரியல் எபிசோட் எப்படி இப்போ நடக்கும் பார்ப்போம். இன்றைக்கி எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா, ஆனந்தி எப்படியோ அன்பை பார்க்கணுக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் ஆட்டோ மேலே இடிச்சிடுறாங்க. அந்த ஆட்டோ டிரைவரை பார்த்தோன்னா ஆனந்தி சொல்கிறாங்க, ஏன்னா இத்தனை நாள் எனக்கு அழகு யாரும் தெரியாமல் இருந்துச்சுன்னு, அழகு யாரும் தெரிஞ்சு போச்சுன்னு, அன்பு தானே அழகு அப்படி சொல்கிறாங்க. ஏமா இதை தான் நான் உங்கள்கிட்ட வாட்ஸ்அப்பில் அப்பயே அனுப்புனேன், நீ பார்க்கலையா அப்படி சொல்கிறாரு. நீ கொஞ்சம் லேட்டாக வரமா, இன்னைக்கு பஸ்ஸு கிளம்பி போயிருக்குமே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஆனந்தி, இல்லை நான் எப்படியாவது அன்பை பார்த்தே ஆகணும், பஸ்ஸோட அடையாளத்தை சொன்னேன், நான் எப்படியோ பார்த்துருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. நீ வண்டியில் ஏறுமா, அந்த பஸ்ஸை எப்படியோ பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஆட்டோவில் வேகமாக போகிறாங்க. பஸ்ஸு கிளம்பங்களே ஆனந்தி போயிடுறாங்க. ஆனந்தி அன்பை பார்த்துடுறாங்க. அன்பை பார்த்து கேட்குறாங்க, நீ உண்மையை சொல்லு, அழகை இருக்கானா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அன்புக்கு ஆனந்திக்கு எந்த உண்மையும் தெரியாதுங்கிறதுக்காக அழகனே இல்லை அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோன்னா ஆனந்திக்கு செம்ம வேலை வருது, ஓங்கி பலார்னு அறையிறாங்க. திருப்பி போய் சொல்கிறியா, நீ தான் அழகன் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா அன்பு அதிர்ச்சியாரு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே அன்பு பொய் சொல்ல முடியாது, ஆனால் அன்பு ஆனந்தி இன்னைக்கு சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கிட்டு பார்த்தா மகேஷோட அம்மா மித்ராக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க, நான் சொல்கிற மாதிரி நீ மகேஷ்ட்டு சொல்லு, அப்போ தான் மகேஷோட மனசு மாறும் அப்படி ஏதோ சொல்லி பிளான் பண்ணுறாங்க. மித்ராவும் சரின்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரி மித்ராவும் மகேஷ்ட்டு ஏதோ சொல்லி இழுத்து விட்றாங்க நினைக்கிறேன். இதனால் மகேஷ் ரொம்ப கோவமாக இருக்கார். அப்போ மகேஷ் அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, சில பேர் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன், அளவுக்கு அதிகமாக அவங்களுக்கு இடம் கொடுத்துட்டேன்னு இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறாரு. இதுலேருந்தே தெரியுது மகேஷ் ஆனந்திக்கு அன்புக்கு எதிராக மாறுறாரு. அவங்க தான் எதிரி மாதிரி பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆனந்தி கர்ப்பமாக இருக்காங்க, இதனால பெரிய பிரச்சனை வரும். இனி அதை வச்சு தான் கதையை கொண்டு போக நினைக்கிறேன். ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். அந்த வீடியோ பிடிச்ச மாதிரி லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.